நான் பெருசா எடுப்பதில்லை. நல்லா சொன்னீங்க. பெருசா நினைக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பது இல்லை. இது ஒரு புக்கு, இது ஒரு ரிலிஜியஸ் புக்கு, இது ஒரு கிறிஸ்டியன் புக்கு இல்லைங்க. இட்ஸ் காட்ஸ் வேர்ட். கடவுள் எவ்வளவு வல்லமையுள்ளவர், அதே வல்லமை கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். வார்த்தையும் தேவனும் ஒன்றாய் இருக்கிறார். கடவுளுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது, அதே வல்லமை பாருங்க வேத புத்தகத்தில் இருக்கு, அவருடைய வசனத்தில் இருக்கிறது. ஆனா விசுவாசி இதை பெருசா நினைக்க மாட்டான். இந்த வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இதை வாசிப்பது, இதை தியானிப்பது, இதை கேட்பது. ஆனா தானே எல்லாருக்கும் சொல்லுவேன், பிசாசு எப்போ வருவான் தெரியுமா? வசனத்தை கேட்ட உடனே. இயேசுவே சொல்றார், வசனத்தை கேட்டவுடன் பிசாசு வருவான். நாம் எது செய்வது பிசாசு வரான்னு பைபிள் சொல்லல, வசனத்தை. அதான் நல்ல வசனத்தை போதிக்கிற இடத்துல நீங்க போகணும். அந்த இடத்துல நீங்க போக விட மாட்டான். எங்க போயிடுவான்? நல்ல மியூசிக், நல்ல லைட், நல்ல ஸ்டேஜ், நல்ல ஒரு மாடர்ன், உங்களுக்கு ஒரு குஷியா உள்ள போனாங்க. அங்க வார்த்தை இருக்காது. ஆனா வார்த்தை உங்களுக்குள் வரும்போது, வார்த்தை எனக்குள்ள வரும்போது, வார்த்தை கேட்ட உடனே யார் வருதா? யார் வருதுங்க? பிசாசு. வசனத்தை கேட்டவுடன் பிசாசு வருகிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஒரு விசுவாசிக்குள்ள இந்த வார்த்தை போச்சனா அவன் ஜெயிப்பான், அவன் வெற்றி பெறுவான், அவன் சுகமா இருப்பான், அவன் ஆரோக்கியமா இருப்பான், அவன் மேல வருவான். ஏன்னா வார்த்தைக்கு உள்ள போகிறதா அவனால நிற்க முடியும். உள்ள போயிச்சானா அது எடுத்து போட அவனுக்கு முடியாது.